Hi friends, welcome to Samria channel Hindi Big Boss 18 episode number 91. எபிசோட்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதிகாவோட பையன் ஆரவ் வீட்டுக்குள்ள வராரு. ஸோ அதை நம்மளுக்கு காட்டுறாங்க. அது ரொம்ப எமோஷனல் மொமெண்டா இருந்தது. இது இல்லாம அவினாஷ் அண்ட் விவியனுக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு நடக்குது. விவியன் அவினாஷோட கருத்துக்களுக்கு ஒத்து போற மாதிரி தெரியல. ஸோ இது பத்தி உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் கிளியரா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சல்மான் கான் வராரு. வந்துட்டு ஃப்ரைடே நிகழ்வுகளை பார்க்கலான்ட்டு வீட்டுக்குள்ள திரும்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்து ஹவுஸ்மேட்ஸோட ஃபேமிலிலாம் இன்னும் தங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்ப கரனோட சிஸ்டரோட கரண் பேசிட்டு இருக்காரு. எத்தனை எக்ஸ் சாப்பிடுவாரு அப்படின்றத பத்தின கவுன்சில் இருக்காரு. அவினாஷ் எழுந்து வராரு. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து சாங் செலக்ட் பண்றாங்க. சோ வேக்கப் சாங் ஆரம்பிக்குது. வந்து ஸ்ருதிகாவை கிண்டல் பண்ற மாதிரி சாகத்தோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாரு. ஸ்ருதிகா வந்து என்னையா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி நிக்கிறாங்க. ஸ்ருதிகாவும் விவியனும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ருதிகா, ஈஷா இந்த மாதிரி நம்ம எதிர்பாராத சில காம்போஸ் எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க. அதாவது இந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் நிறைய பேரோட மனசுல இருந்த நிறைய பாரங்கள் வந்து குறைஞ்சிருச்சு. ஹவுஸ்மேட்ஸோட மனசுல அடுத்தவங்களை பத்தின இந்த கருத்துக்கள் வந்து நிறைய மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். வேக்கப் சாங் முடிஞ்ச உடனே சும்மோட அம்மா கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஷாலை கிஃப்டா தராங்க. இது வந்து அவங்க கல்ச்சர் படி லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இதை வந்து ஷோ பண்ற மாதிரியான ஒரு விஷயமா. சோ அதனால எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் ஷால் தந்து ஆல் த பெஸ்ட் சொல்றாங்க சும்மோட அம்மா. அந்த ஷால் எல்லாரும் மாட்டிட்டு ஒரு சின்ன டான்ஸும் போடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜத் அவங்க அம்மா மடியில படுத்துட்டு அழுதுட்டு இருக்காரு. இந்த கிட்னாப் கேசஸ் அது மூலமா அவர் பேர் கெட்டு போனது இதெல்லாம் யோசிச்சு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளவு நாள் நான் இதை ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல, என் பேர் ரொம்ப டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு அண்ட் இங்கேயும் வந்து நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டாங்கன்ற மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னும் உன் பேர் எதுவும் கெட்டு போல, உன் பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு, நீ கவலைப்படாத, நாங்களாம் உன் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தேத்திட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பிக் பாஸ் திரும்பவும் எல்லாருக்கும் ஃப்ரீ சொல்றாங்க. இப்போ அர்ஜுனோட பையன் ஆரவ் வீட்டுக்குள்ள வராரு. அவருக்கு செல்லமா ஆலுபாலுன்னு நேம் வச்சிருக்காங்க ஸ்ருதிகா. சோ அவர் உள்ள வந்த உடனே அந்த நேம் சொல்லிதான் எல்லாருமே இன்வைட் பண்றாங்க. ஸ்ருதிகா வந்து ஃப்ரீஸ்ல நிக்கிறாங்க. சோ நேரா வந்து ஸ்ருதிகாவை ஆரவ் கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஸ்ருதிகா சொல்றாங்க என்ன இன்னும் டைட்டா கட்டிப்பிடி அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதிகா ஆரவோட ட்ரெஸ்ஸை பார்த்து நீ ரொம்ப நல்லா ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்ட்டி செலக்ட் பண்ணி அமிச்சாங்க அப்படின்னு ஆரவ் சொல்றாரு. அதுக்கு ஸ்ருதிகா ரொம்ப நல்லா இருக்கு, செலக்ஷன் எல்லாமே சூப்பர், அப்பா செலக்ஷன் பாரு நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவினாஷ் வராரு. அவினாஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. அவினாஷ் நம்ம மாமா மாதிரியே இருக்காருல்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஆரவும் ஆமா நம்ம மாமா மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கரண் வராரு. சோ கரணையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த அங்கிள் தான் என் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாரு அண்ட் இவர் மம்மியோட ஃப்ரெண்டும் கூட அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருக்கிட்டுமே ஆரவ் வந்து ரொம்ப வெல்கமிங்கா கை கொடுத்து நல்லா பேசினாரு. இதனால சும்மா ஷில்பாவும் பிக் பாஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. நாங்க போய் பார்க்கணும் ஸ்ருதிகா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அந்த மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க ரிலீஸ் பண்ண சொல்லி. சோ ஷில்பாவையும் சும்மியும் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. சோ ஸ்ருதிகாவையும் அதே டைம் ரிலீஸ் பண்றாங்க. சோ ஸ்ருதிகா நேரா அவங்களோட பையனை கட்டி பிடிச்சிட்டு வா ஒரு ரோலி போலி பண்ணலாம்னு சொல்லிட்டு தரையில உருண்டு விளையாடுறாங்க. அப்புறம் அவங்க பையனோட வயிறை சாப்பிடுற மாதிரி சும்மா சின்ன குழந்தைங்களோட விளையாடுவோம்ல அந்த மாதிரி அவங்க பையனோட அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப கியூட்டா இருந்தது. அந்த எல்லா ஃபேமிலிலயும் பாத்தீங்கன்னாலே ஸ்ருதிகா ஃபேமிலி தான் ரொம்ப என்டர்டைனிங் அண்ட் எமோஷனலாவும் இருந்ததுன்னு சொல்லணும். கொஞ்ச நேரத்திலேயே பிக் பாஸ் வந்து எல்லாரையும் எக்ஸிட் ஆக சொல்லிட்டாரு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, வெளியில வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ஹவுஸ்மேட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ வீட்டுல இருந்து வெளியில கிளம்புறாங்க. கரண் கிட்ட மட்டும் கஷிஷோட அம்மா போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, சும்மா பேசினதே திரும்பி பேசிட்டு இருக்காதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கஷிஷ் கிட்டயும் போயிட்டு அவங்க ஆறுதல் சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸும் வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. அண்ட் சும்மோட அம்மா பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஸ்ருதிகா கிட்ட வந்து சொல்றாங்க, என் பொண்ணு கூடவே இரு, கடைசி வரைக்கும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் வந்து உங்க பொண்ணுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு ஸ்ருதிகா வெளியில வந்துடணும் இல்ல, அதுதானே உங்க பிளானு. எல்லாரும் கிளம்பணும்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாரு. யாருமே வந்து இந்த ஃப்ரீ டாஸ்க்ல ஒழுங்கா ஃப்ரீஸ்ல நிக்கல, நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, அதுக்காக நான் உங்களோட ஃபுல் ரேஷன் பொருளையும் எடுக்கணும், ஆனா இது நியூ இயருங்கிறதுனால நான் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இல்லாம கொஞ்சம் லீனியண்டா இருக்கேன் இந்த தடவை, அவங்களோட நான் ரேஷன் பொருள் எல்லாம் எடுக்கல, சோ இருக்கிற ரேஷன் பொருளை நீங்க யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. உடனே ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாம் ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. ஸ்ருதிகா எல்லாம் வெளியில வந்து டான்ஸே ஆடிட்டு இருக்காங்க. கரண் ஷில்பா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அர்ஜுன் வந்து ரொம்ப நல்ல பையன். அப்போ ஸ்ருதிகா வராங்க அண்ட் கரண் சொல்றாரு, அர்ஜுன் ரொம்ப நல்ல பையன், இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பசங்க ரொம்ப கம்மி தான், சோ ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ருதிகா சொல்றாங்க, ஆமா எனக்கு தெரியும், அவர் வந்து என்ன உண்மையாவே ரொம்ப லவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லிட்டு இருக்காங்க. அஜித் சொல்லிட்டு இருக்காரு, எல்லாரும் என்ன வந்துட்டு கியூட்னு சொல்லிட்டு போறாங்க, நான் எந்த இடத்துல எப்படி கியூட்டா இருந்தேனே தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்போ விவியன் சொல்றாரு, இனிமே உன் பேரு குல்லு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு யாருமே உன்னை பார்த்து பயப்பட மாட்டாங்க, நீ பண்றது எல்லாமே வந்து ஃபன்னியா தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ கேம் சேஞ்சர் மூவி ப்ரமோஷனுக்காக ராம் சரணும் அந்த படத்தோட ஹீரோயினும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க. ஸோ அவங்க உள்ள போயிட்டு சில டாஸ்க் ஹவுஸ்மேட்ஸ்க்கு தராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா டிபேட் பண்ணணும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸா பிரிஞ்சு டிபேட் பண்ணணும். ஸோ அதுல ஒரு பர்சனை சூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேரா யாரை கூப்பிடுறாங்கன்னா அவினாஷ் அண்ட் ஈஷாவை கூப்பிடுறாங்க. அவினாஷ் ஈஷாக்குள்ள என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, யார் வந்து டிராஃபிக் டிசர்விங்ற மாதிரியான கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அவங்களுக்காக பேசணும். அவினாஷ் சொல்றாரு, நான் தான் டிராஃபிக் ரொம்ப டிசர்விங்கான பர்சன், ஏன்னா நான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈஷா சொல்றாங்க கிடையாது, நான் தான் வந்து டிராஃபிக் ரொம்ப டிசர்விங், நான் வந்து மத்தவங்களை போய் போக் பண்றது இல்ல, சண்டை போடுறதுக்காக தூண்டுறது கிடையாது, அப்புறம் மத்தவங்க விஷயத்துல தலையிடுறது கிடையாது, தேவையில்லாத இடத்துல மூக்க விடுறது கிடையாது, என்னோட ப்ராப்ளம் மட்டும் தான் நான் பாத்திருக்கேன், எனக்கு தேவையான இடத்துல மட்டும் தான் நான் பேசியிருக்கேன், ஸோ தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள நான் நுழைஞ்சது கிடையாது, நான் தான் பெஸ்ட், ஸோ எனக்கு தான் வந்து டிராஃபிக் கிடைக்கணும்ன்ற மாதிரி சொல்லி 2 பேரும் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி ஈஷா தான் வந்து நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஷா தான் வின்னர். ஸோ கேர்ள்ஸ் டீம் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விவியன் அண்ட் சும்க்கு நடுவில் டிபேட் நடக்குது. இதுல வந்து யார் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ விவியன் சொல்றாரு, நான் தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் இந்த வீட்டுல, நான் நிறைய ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணிருக்கேன், அவங்களுக்காக கூட எப்பவுமே நின்றுருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சும் சொல்றாங்க, இவர் வந்து என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றாருன்னு நினைக்கிறேன், நான் தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன், நிறைய ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணிருக்கேன், இவர் எங்க ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணிட்டு இருக்காரு, இன்னமும் இவங்க 2 பேரோட, அதாவது அவினாஷ் விவியனோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டேபிளாவே இல்ல, எப்போ பிரேக் ஆகுமோன்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சும் சொல்லிட்டு வந்து. அண்ட் சும் சொல்றாங்க, இவர் வந்து டாய்லெட் போறது, காஃபி குடிக்கிறது, இது தவிர இவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த வீட்டுல இருக்கு அப்படின்னு கேட்குவோம். விவியன் சொல்றாரு, இதுதான் வந்து ஒரு நரேஷன் செட் பண்றாங்க, இவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு எந்த பாயிண்டும் இல்லைன்னா உடனே வந்து இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்துருவாங்க, ஸோ நரேஷன் செட் பண்றாங்கன்னு மூச்சு விடாம விவியன் பேசவும் விவியனுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பாய்ஸ் ஒரு பாயிண்ட்னு சொல்லி பாய்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் டாஸ்க் பாத்தீங்கன்னா தம்ஷராஜ் மாதிரி விளையாடுறாங்க. அதாவது ஒரு லைன் சொல்லுவாங்க, அந்த லைன் வந்து யாருக்கு சூட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும், அது ரொம்ப அதை வந்து ஆக்ஷன்ல காட்டணும். ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டாஸ்க் நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2மே டை ஆயிடுது, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து டை ஆயிடுது. சரி, இப்போ இதை நம்ம யார் வின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டக் ஆஃப் ஃபார் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கயர் இழுக்கிறாங்க. ஆப்வியஸ்லி வந்து மேல் பவர் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அவங்க இழுத்து போட்டுடுறாங்க பொண்ணுங்களெல்லாம். ஸோ பாய்ஸ் டீம் வந்து வின் பண்ணிடுறாங்க. அடுத்து இன்னொரு டாஸ்க் வைக்கிறாங்க. இந்த வீட்டுல வந்து யாரு ஆக்சுவல் கேம் சேஞ்சர் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சோ சில பேர்லாம் சில நேம் சொல்றாங்க. அதுக்கு கேம் சேஞ்சர் அவங்க ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, பிக் பாஸோட உண்மையான கேம் சேஞ்சர் வந்து விவியனோட வைஃபும் சாகத்தோட அம்மாவும். சோ நீங்க 2 பேர் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. விவியனும் சாகத்தும் வராங்க. விவியன் சாகத்தை ஒரு கோட்டு மாட்டிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெல்க்ரோ வச்ச அப் அண்ட் டவுன் ஏரோ இருக்கு. சோ இதுல வந்து யாரோட கேம் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்த பிறகு நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு, யாரோட கேம் வந்து ரொம்ப லோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கரண் தான் வராரு. சோ கரண் சொல்றாரு, விவியன் ரொம்ப கிளாரிட்டியோட இருக்காரு, அவங்க வைஃப் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீ வந்து என் ஃப்ரெண்டா எனிமியா அப்படின்னு நல்லா கேட்டு, இனிமே நான் ஃப்ரெண்டா இருந்தாலும் எனிமியா இருந்தாலும் உன் கூட விளையாட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் சாத் பாத்தீங்கன்னா, என் அம்மா வரணும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு, அதுதான் என்னோட டிராஃபி அப்படின்ட்டு இருந்தாங்க. சோ வந்துட்டு போன பிறகு சாத் ரொம்ப லோ ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் நம்மளுக்கு போதும்னு நினைச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல, சோ அவங்க கொஞ்சம் பக்கல் அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. அடுத்து ரஜத் வராரு. ரஜத் வந்து சொல்றாரு, சாத்தோட அம்மா வந்ததுக்கு அப்புறம் சாத் கேம் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஏன்னா எதுனாலும் டு த பாயிண்ட் பேசுறாங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, அவ ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து அவகிட்ட எது பேசினாலுமே உடனே பேசிக்கிட்டே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ரஜத் வந்து இல்ல, ஆனா இப்ப ரொம்ப டிஃபரன்ஸ் வந்திருக்கு, அதனால நான் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன், சாகத்துக்கு வந்து கேம் நல்லா போயிட்டு இருக்குன்ற அந்த கிரீன் ஏரோவை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ஏரோ வந்து விவியன் கொடுக்குறேன், ஏன்னா ஒருத்தருக்கு கிரீன் கொடுத்தா இன்னொருத்தருக்கு ரெட் கொடுத்தே தானே ஆகணும், அதனால ரெட் ஏரோ வந்துட்டு நான் விவியனுக்கு தரேன்ற மாதிரி ரஜத் சொல்லிட்டு போறாரு. அவினாஷ் வந்து சொல்றாரு, கண்டிப்பா விவியனோட கேம் வந்து நிறைய மாறி இருக்கு, அதனால அவருக்கு வந்து அப் ஏரோ தரேன். டவுன் ஏரோ பாத்தீங்கன்னா நான் சாகத்துக்கு தருவேன், ஏன்னா எப்பயோ முடிஞ்ச விஷயத்தை எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா இப்ப பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நாங்க 2 பேரும் உட்காந்து சாரியும் கேட்டாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு, இருந்தாலும் அவங்க தோண்டி அதை பத்தி பேசிட்டு போறாங்கன்னு உடனே சாகத் சொல்றாங்க, நான் பேசல, எங்க அம்மா தானே பேசினாங்க அப்படின்ற மாதிரி சாகத் கேக்குறாங்க. அதெல்லாம் பேசி ஒண்ணுமே விஷயம் இல்லாதனால தான் அதை பத்தி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாகத் சொல்றாங்க, இல்ல நீங்க வந்து சாரி கேட்ட பிறகும் டாமினோஸ் டாஸ்க்ல திரும்பவும் வந்து என் உடம்ப பார்க்க விரும்புறியான்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, நான் இப்ப டாமினோஸ் டாஸ்க்ல சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உண்மையாவே வந்து டாமினோஸ் டாஸ்க்ல அப்படி ஒரு வார்த்தை வந்து அவினாஷ் பேசின மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. பேசி சாகத் சொல்றாங்க, எனக்கு கரெக்டா அது ஞாபகம் இல்ல நீ பேசினியா இல்லையான்னு, ஏன்னா இவ டாமினோஸ் டாஸ்க்ல என் உடம்ப பார்க்க ஆசைப்படுறியான்னு என்னமோ கேட்கிறாரு. சாகத் கூட சொல்றாங்க, பேச உன்னால இன்னும் எவ்வளவு முடியுமோ பேசு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்ததுதான். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ஈஷா அவினாஷ் எல்லாருமே வந்து சாகத் மேல குதிக்கிறாங்க, அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல, நீ கவனிக்கல, அந்த மாதிரி ஒண்ணு நடந்த மாதிரி உங்க அம்மா சொன்னதெல்லாம் வச்சு பேசாத, நான் அந்த மாதிரிலாம் பேசவே இல்லைன்னு அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு. சாகத்துமே வந்து எனக்கு அது நிஜமா ஞாபகம் இல்ல, அதனால நான் அதை வச்சு பேச விரும்பல
அப்படின்ற மாதிரி சாகத் சொல்றாங்க. இதனாலதான் டவுன் ஏரோ வந்து நான் சாகத்துக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து ஸ்ருதிகா வராங்க. ஸ்ருதிகா வந்து என்ன சொல்றாங்கன்னா விவியனுக்கு அப் ஏரோ கொடுக்குறாங்க, இவரோட கேம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்ற மாதிரி. சாகத்துக்கு வந்து டவுன் ஏரோ கொடுக்குறாங்க. ஏன்னா சாகத்தோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து சொன்ன சில விஷயங்களை வந்து கரெக்ட் கிடையாது. அவினாஷ் இருக்கிற இடம் வந்து எந்த ஒரு பொண்ணுக்கும் சேஃப் இல்லைன்ற மாதிரி உங்க அம்மா சொன்னாங்க. பட் நான் இந்த வீட்டுல இருக்கேன், நான் எப்பவுமே வந்து அவினாஷோட சேஃப் இல்லாம ஃபீல் பண்ணது கிடையாது. இத்தனைக்கும் எனக்கும் அவருக்கும் நல்ல டேர்ம்ஸ் எல்லாம் கிடையாது, எனக்கு அவர் சுத்தமா பிடிக்காது. ஆனாலுமே வந்து நான் அன்சேஃபா ஃபீல் பண்ணது கிடையாது. ஐ எம் ஷூர் மத்த பொண்ணுங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ அவினாஷ் இருக்கிற இடம் வந்து பொண்ணுங்களுக்கு அன்சேஃப்னு உங்க அம்மா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால உங்களுக்கு நான் டவுன் ஏரோ கொடுக்குறேன் மாதிரி ஸ்ருதிகா கொடுத்துட்டு போறாங்க. ஷில்பா வந்து விவியனுக்கு அப் ஏரோ கொடுக்குறாங்க, அதாவது கிரீன் ஏரோ கொடுக்குறாங்க. அதாவது இவரோட கேம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு இப்போ அவங்க வைஃப் வந்துட்டு போன பிறகு. ஏன்னா அவங்க வைஃப் சொன்ன விஷயங்கள்லாம் அவருக்கு நல்லா ஏறி இருக்கு. அது வந்து இந்த சாகத்துக்கு ஓவர் கோட் மாட்டி விட்டாரு. சோ அதுலயே நம்மளால பார்க்க முடியுது இவர் எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு. சோ அதனால அவருக்கு நான் அப் ஏரோ கொடுக்குறேன், நல்லா அவர் கேம் நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் ஏரோ கொடுக்குறேன்றாங்க. அடுத்து சாகத்துக்கு பார்த்தா நான் வந்து ரெட் ஏரோ கொடுப்பேன். ஏன்னா அவங்களோட கேம் வந்து டிப் ஆயிட்டே தான் இருக்கு. திக்விஜய் போனதுக்கு அப்புறமே ரொம்ப லோ ஆயிட்டாங்க. சோ அவங்க வந்து திரும்பி வெளியில வரணும். அண்ட் ஐ எம் வெரி ஷோர் எந்த அம்மாவும் எந்த பிள்ளைக்கும் தப்பான விஷயங்களை சொல்லி தர மாட்டாங்க. சோ உங்க அம்மா கொடுத்த நல்ல நல்ல அட்வைசஸ் எடுத்துட்டு நீங்க வந்து மோட்டிவேட் ஆயிட்டு நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணி சாகத்துக்கு ரெட் ஏரோ கொடுக்குறாங்க ஷில்பா. சும் வராங்க. சும் வந்து அதேதான் விவியனோட கேம் வந்து இப்ப நல்லா போயிட்டு இருக்காங்க வைஃப் வந்து பிறகுன்னு சொல்லிட்டு கிரீன் ஏரோ வந்து விவியனுக்கு தராங்க. ரெட் ஏரோ பாத்தீங்கன்னா சாகத்துக்கு தராங்க. உங்க அம்மா வந்தப்போ நீ கூடவே வந்துரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க. ஹோப் நீங்க வந்து உங்க அம்மாவோட போக மாட்டீங்க, நின்று விளையாடுவீங்க நம்புறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெட் ஏரோ தராங்க. இந்த டாஸ்கோட கேம் சேஞ்சர்ல இருந்து வந்த ராம் சரணும் அந்த ஹீரோயினும் வீட்டை விட்டு வெளியில போறாங்க. அதுக்கப்புறம் போய் சல்மான் கானை மீட் பண்ணிட்டு அங்க இருந்து செட்ல இருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் சல்மான் கான் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போய் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் மீட் பண்றாரு. ஏன் எல்லாரும் பின்னாடி உட்காரல அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்ல முடியுது ஒரே சோஃபாலே எல்லாராலையும் உட்கார முடியுது அப்படின்னு உடனே சல்மான் சொல்றாரு, ஆமா வீடு ரொம்ப சின்னதாயிடுச்சுல, ரொம்ப குறுகிருச்சுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ 10 பேர் தான் இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல 9 பேர் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுவே நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் தான், ஒரு எவிக்ஷன் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ சல்மான் கான் ஹவுஸ்மேட்ஸை பார்த்து சொல்றாங்க, நிறைய எமோஷன்ஸ் பார்த்தோம், நம்ம நிறைய ஃபிளேவர்ஸ் பார்த்தோம், டிஃப்ரெண்டா இருந்தது எல்லா எமோஷன்ஸும். நிறைய ஃபேமிலில இருந்து வந்து உங்களோட இன்னொரு சைடை நாங்க பார்த்தோம். முக்கியமா வந்து ரஜத்லாம் வந்து அழுவாரான்ற மாதிரி இருந்தது. சோ பைல்வான் கூட அழுவாரு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. விவியனோட எமோஷனல் சைடை நம்ம பார்த்தோம். சோ ரொம்ப நல்லா இருந்ததுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் சாகத்தோட அம்மா வந்து அவினாஷ் உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கொடுத்துட்டாங்க போல இருக்குன்னு அவினாஷை கேட்கவும், அவினாஷ் வந்து இல்ல அவங்க மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் கொட்டி தீத்தாங்க, இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு. சாகத் அம்மா உள்ள வந்து நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க, விமனைசேஷன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாபி டியோல்லாம் வந்து வீட்டுக்குள்ள இருக்காங்க போல இருக்கே அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அதாவது அவங்க அம்மா பார்பி டால்னு சொல்றதுக்கு பாபி சொல்லிட்டாங்களாம். சோ அதை வந்து சல்மான் கான் நீங்க கிண்டல் பண்றாரு. நீங்க வந்து வந்த பேரண்ட்ஸ்லயே வந்து அவார்ட் தரணும் அப்படின்னா யார் வின்னர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், சாகத்தோட அம்மான்னு எல்லாருமே சொல்றாங்க. சல்மானும் சொல்றாரு, ஆமா சாகத்தோட அம்மா இப்ப என் பக்கத்துல இருந்தா நான் அவங்க கையை தான் தூக்கி காட்டணும், அந்த அளவுக்கு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வீட்டுல பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ சல்மான் கேக்குறாரு, உங்க அம்மா வந்து சொன்னாங்க நீங்க வந்து ஒரு குருட்டு பையனை காட்டினா கூட கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ உங்க அம்மா கை காட்டுற பையனை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களான்ற மாதிரி சல்மான் கேக்குறாரு. அதுக்கு சாகத் வந்து கண்டிப்பா எங்க அம்மா கை காட்டுற பையனை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சாகத்தை. உடனே சாகத் வந்து ஒண்ணுமே இல்ல சல்மான், இவங்க எல்லாம் எதுக்கு கிண்டல் பண்றாங்கன்னே புரியல அப்படின்னு சொல்றவோ, சல்மான் கானும் ஒரு மாதிரி சிரிக்கவும், சாகத் வந்து ஒண்ணுமே இல்ல சல்மான் சொல்லிட்டு அவங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லவும் தான் எல்லாரும் இன்னும் ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாகத் அவினாஷை பார்த்து சொல்லிட்டே இருக்காங்க, நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. சல்மானும் வந்து சரி நீங்க இதை பத்தி பேசுங்க நான் வரேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் சல்மான் திரும்பவும் வந்து சில டாஸ்க் அந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னு பாத்துட்டு வரலாம்னு உள்ள அனுப்புறாரு. பாத்தீங்கன்னா சிங்ஸ் வச்சு ஒரு டாஸ்க் நடக்குது, நூடுல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆபரேட்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேர் வந்து சாகத் அண்ட் ரஜத், இன்னொரு பேர் வந்து கரண் அண்ட் அவினாஷ். ஸோ இதுல என்ன ட்விஸ்ட்னா, சாகத் ரஜத் மாதிரி நடிக்கணும், ரஜத் வந்து சாகத் மாதிரி நடிக்கணும். அதே மாதிரி அவினாஷ் கரண் மாதிரி நடிக்கணும், கரண் வந்து அவினாஷ் மாதிரி நடிக்கணும். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து சமைக்கும் பொழுது அந்த ரோல் சேஞ்ச் பண்ணிட்டே நடிச்சிட்டே வந்து சமைக்கணும். ரஜத் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, சாகத் மாதிரி எல்லார் மேலேயும் தண்ணி தெளிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் சும்மா அழுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் சாகத்தும் வந்து கண்ணீரை துடைக்கணுமான்னு சொல்லி டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி ரஜத் பண்ற மாதிரி சாகத்தும் நல்லா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ரஜத் வந்து சான்ஸே இல்ல, சூப்பரா பண்ணிட்டு இருந்தாருன்னு தான் சொல்லணும். அண்ட் அவினாஷ் மாதிரி கரண் கத்துனாரு. அப்புறம் கரண் போயிட்டு சாகத் கிட்ட என் உடம்ப பாக்குறியான்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் தூக்கி காமிச்சாரு. சோ இதெல்லாம் அவினாஷ் மாதிரி சில விஷயங்கள் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா சும் தான் வந்து நடுவர். சோ ஆப்வியஸ்லி சும் இருந்தா கரண் தான் வின் பண்ணுவாரு. அதே மாதிரி சும் வந்து ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸை சாப்பிட்டு பார்த்தாங்க. நூடுல்ஸ் வந்து சாகத் அண்ட் ரஜத், ஃப்ரைட் ரைஸ் பாத்தீங்கன்னா கரண் அண்ட் அவினாஷ். சோ ஆப்வியஸ்லி கரண் அவினாஷ் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சும் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அவினாஷ் அண்ட் விவியன் இவங்க 2 பேரும் உட்காந்து
பேசுறாங்க. சோ விவியன் கேக்குறாரு, என்னோட கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு டாஸ்க் வந்துச்சு இல்லையா, யார வந்து நீங்க வின்னரா பாப்பீங்க, யார வின்னரா பார்க்க மாட்டீங்கன்றப்போ நீங்க வந்து கரண்ட்க்கு வந்து அந்த டேக் கொடுத்தீங்க. அதாவது வின்னரா பாப்பேன்றது கரண்ட்க்கும், விவியனை நான் வின்னரா பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க. சோ நம்ம 3 பேருமே வந்து கலெக்டிவா டிசைட் பண்ணிருக்கோம், யாராவது ஒருத்தர் லோவானா ஒருத்தர் புஷ் பண்ணணும், இன்னொருத்தர் முன்னாடி போறதுக்கு ஒருத்தர் புஷ் பண்ணணும்னு தான் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. சோ நீங்க அங்க போய் பண்ணது தப்பு இல்லை. இப்போ உங்க மனசுல வந்து விவியன் லோவா இருக்காருன்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க அதை என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும்ல. என்கிட்ட வந்து நீங்க உட்காந்து பேசவே இல்லையே, விவியன் நீங்க இந்த இடத்துல கம்மியாகுறீங்கன்ற மாதிரி நீங்க எங்கேயுமே பேசவே இல்லையே. நேரா போயிட்டு வந்து நான் கரனை தான் பாக்குறேன்னு சொல்லிட்டீங்க. நீங்க கரனோட கை கோக்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி விவியன் சொல்றாரு. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு எண்ணமும் கிடையாது எனக்கு. கான்ட்ரிபியூஷன் வைஸ் பார்க்கும்பொழுது எனக்கு கரண் தான் வந்து கொஞ்சம் பரவாயில்லையா பண்ற மாதிரி தோணுது, அதனால நான் அவருக்கு கொடுத்தேன்னு சொல்லவும் விவியன் சொல்றாரு, அவன் வந்து இப்பதான் வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான். 6 வீக்ஸா அவன் ஒண்ணுமே பண்ணாம தானே இருந்தான். இப்போ ஏதோ கொஞ்சம் பண்றான்றதுக்காக நீங்க வந்து அவர் சைட் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி விவியன் கேக்குறாரு. சோ விவியன் என்ன சொல்றாருன்னா, ஓவராலா இதை பார்க்கும்பொழுது இதனால யாருக்கு யூஸ்ன்னு நினைக்கிறீங்க? கரண்ட்க்கு தானே யூஸ். நீங்க வந்து என்ன நாமினேட் பண்றதோ இல்ல எனக்கு எதிராக பேசுறதோ வந்து கரண்ட்க்கு தான் ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. அப்போ நீங்க கரண்ட்க்கு தான் ஃபேவர் பண்றீங்க. அப்போ இது வந்து கேம் பிளான் மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க வந்து என்னை யூஸ் பண்ணி கரனோட ஜாயின் பண்ணி அங்க இருந்து நீங்களும் கரனும் ஒன்னா சேர்ந்து டிராஃபிக்கு போட்டி போடலான்ற மாதிரி பிளான் பண்றீங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு விவியன் சொல்லிட்டு இருக்காரு. விவியன் சொல்றாரு, இதுக்கெல்லாம் 2 விஷயம் தான் இருக்கணும். ஒரு விஷயம் வந்து கரண்ட்க்கும் அவினாஷ்க்கும் லிங்க் இருக்கு. செகண்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் விவியன் இருக்காங்க. சோ விவியன் தான் வந்து கொஞ்சம் எமோஷனலி வீக். சோ அவரை வந்து ஓரம் கட்டிட்டோம்னா நம்ம கரனோட கை கோத்துட்டு டிராஃபிக்கு ரொம்ப ஈஸியா ரீச் ஆயிடலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போயிட்டு கரனோட நம்ம சண்டை போட்டுட்டு டிராஃபியை ஜெயிச்சுட்டு போயிடலாம். சோ மொத்தத்துல வந்து இப்போதைக்கு விவியனை ஓரம் கட்டுறதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலான்ற மாதிரி தான் நீங்க பண்ற விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி விவியன் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ சொல்றாரு, நாமினேஷன் டைம்ல நீ என்ன நாமினேட் பண்ணப்போ எனக்கு ஹர்ட் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறியா? எனக்கு ஹர்ட் ரொம்ப ஆச்சு. நான் ஏன் வந்து கேட்கல, தேவையில்லாம கேட்டா நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தும். அதனாலதான் வந்து நான் அதை பத்தி பெருசா எடுத்துக்காம போயிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவினாஷ் சொல்றாரு, இல்ல உங்க வைஃப் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. சோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு எல்லா விஷயங்களும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவினாஷ் கேக்குறாரு, இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்ததுன்னா ஓகே ஃபைன், மத்தவங்க வந்து தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்றதுக்காக நீங்க என்கிட்ட சொல்லாம இருக்கலாம். இல்ல ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிரும், வெளியில சண்டை போட்டா எல்லாரும் அசிங்கமா தெரியும் அப்படின்றதுக்காக நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னே வச்சுக்கலாம். ஆனா நீங்க என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும் இல்லையா, எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, நீ ஏன் இப்படி பண்ணன்னு நீங்க என்ன வந்து கேட்டிருக்கணும் இல்லையா. நீங்க அப்படி பண்ணாததும் வந்து ஒரு கேம் பிளே தானே அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. அதுக்கு விவியன் சொல்றாரு, நோ அது கேம் பிளே கிடையாது. யாருக்கும் சொல்லாம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கேம் பிளான் பண்ணி நாமினேட் இவரை பண்ணணும்னு யோசிச்சு நீ வந்து நாமினேட் பண்ண பத்தியா, அதுதான் வந்து கேம் பிளே. இது வந்து உன்னதான் அசிங்கமா காட்டும், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ தான் ஒரு தப்பானவனா வெளியில தெரிவ அப்படின்ற மாதிரி விவியன் சொல்றாரு. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, நான் வந்து எனக்கு ட்ரூவா இருக்கணும்ல, நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்யணும்ல அப்படின்னு சொல்லவும் அதுக்குள்ள ஈஷா வந்து, இல்ல நீ இப்படி பண்ணக்கூடாது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நீ பண்ணக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்ற மாதிரி ஈஷா உள்ள வந்து அவினாஷ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள விவியன் வந்து, நம்ம திரும்ப இதையே தான் பேசிட்டு இருக்கோம், எந்த ஒரு முடிவும் வர மாதிரி தெரியல, அதனால இப்போதைக்கு இதை பிரேக் பண்ணிட்டு நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம் அப்படின்னு எந்திரிச்சு போயிடுறாரு. உடனே அவினாஷ் சொல்றாரு, இந்த மாதிரி பேசாம எந்திரிச்சு போனா என்ன பண்றது, இவர் கூட என்னால இதுக்கு மேல ஒத்துமையா போக முடியும், இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இவர் கூடவே போக முடியும்னு எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு. ஈஷா சொல்றாங்க, இந்த மாதிரி தான் வந்து குரூப் பிரேக் ஆகும் ரொம்ப ஈஸியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சாஹத், ஷில்பா அண்ட் விவியன் இவங்கெல்லாம் வந்து கிச்சன்ல ஒரு சின்ன கான்வர்சேஷன் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ சாஹத் ஒரு வார்த்தையை விட்டுறாங்க, ஃபுட்பால் கிரவுண்ட்ல வந்து ஷில்பா மேம் வந்து விவியன் பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த கேம் ஷோ முடிஞ்ச பிறகு விவியனை பாக்குறதுக்கு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு வாங்க, ஷில்பா வந்து விவியன் பின்னாடியே போயிட்டு இருப்பாங்கன்னு சொல்லவும் ஷில்பா சொல்றாங்க, விவியன் பின்னாடியே போயிட்டு இருப்பாருன்னு நீ சொல்றல, அந்த விஷயம் எனக்கு கரெக்டா பிடிக்கல, அந்த மாதிரி சொல்லாத, நான் விவியன் பின்னாடியே போயிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீ பேசாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விவியன் சொல்றாரு, கரெக்ட், ஷில்பா வந்து ஃபுட்பால் கிரவுண்டுக்கு வருவாங்க, ஆனா என்ன பாக்குறது கிடையாது, கரண் பாக்குறதுக்காக வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஷில்பா சொல்றாங்க, இந்த லைன் ரொம்பவே தப்பு, விவியன் பின்னாடி நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ற லைன் வந்து ரொம்ப தப்பு, இந்த மாதிரி பேசாத சாஹத்ன்னு சொல்லிட்டு கோமா எந்திரிச்சு போயிடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஷில்பாக்கு வந்து ஃபராகான் எபிசோட்ல நீங்க விவியன் முன்னாடி ரொம்ப வெக்கப்படுறீங்க, விவியன் முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு மாதிரி ஆயிடுறீங்கன்னு சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் வந்து பிடிக்கவே இல்லை. அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, அது ரொம்ப டீப் மீனிங்கான ஸ்டேட்மெண்ட், நான் ஒரு அம்மா ஒரு வைஃப், என்ன பார்த்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ சாத் சொன்ன வார்த்தையும் அவங்களுக்கு அதோட கனெக்ட் ஆயிருக்கு. அதனால அவங்க ரொம்ப கிளியரா சொல்றாங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை எனக்கு யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க.
ஈஷா வந்து அவினாஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீ இந்த மாதிரி டைம்ல வந்து இது பண்றது ரொம்ப தப்பு, ஒழுங்கா வந்து விவியனுக்கு சப்போர்ட் பண்ண, நான் பண்ணதெல்லாம் தப்பு, நான் கேம் பிளான்காக எதுவுமே பண்ணல, எதுவும் ஸ்ட்ராட்டஜி பண்ணல, தெரியாம அதெல்லாம் கேம் பிளான் மாதிரி தோணிருச்சு, அப்படி தோணி இருந்தா சாரின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த விஷயத்த முடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஈஷா. சோ இப்போ ஈஷா விவியன் அவினாஷ் திரும்ப உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஈஷா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க கன்ஃபெஷன் ரூம்ல உங்க வைஃப் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எதையாவது நீங்க வெளியில கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டப்போ நீங்க நோ சொன்னீங்க தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு விவியன் சொல்றாரு, என் வைஃப் கிட்ட கொஸ்டினே வேற, உங்களை கூடவே வச்சுட்டு உங்க பின்னாடி யாராவது உங்களுக்கு எதிராக வேலை செய்யறாங்கன்றப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு பர்சனை உங்க லைஃப்ல ரிலேஷன்ஷிப்பா கொண்டு போக விரும்புவீங்களான்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம யாருமே நம்ம லைஃப்ல வச்சுக்கணும்னு விரும்ப மாட்டோம்ல அப்படின்ற மாதிரி விவியன் சொல்றாரு. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, உங்களுக்கு நீங்க பண்றது கரெக்ட், எனக்கு நான் பண்றது கரெக்ட், சரி அப்படி உங்களுக்கு தப்பா தெரிஞ்சது நான் பண்ணதுன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன்னு உடனே அதுக்கு விவியன் சொல்றாரு, சாரி இல்லப்பா, நீ பண்ணது வந்து கம்ப்ளீட் கேம் பிளான்ன்ற மாதிரி எனக்கு தோணுது, அதனால இது ஒரு சாரினால முடிகிற விஷயம் இல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் ப்ராசஸ் பண்றேன் இந்த விஷயத்த அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவினாஷ் ஓகே அப்படின்னு சொல்றாரு. விவியனும் ஈஷாவும் உட்காந்து தனியா பேசிட்டு இருக்காங்க. ஈஷா வந்து கண்டிப்பா அவினாஷ் எதுவுமே கேம் பிளான் தான் பண்ணல எனக்கு தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு விவியன் சொல்றாரு, இல்ல கிடையாது, எனக்கு வந்து அவினாஷ் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஏன்னா அவினாஷ் வந்து எனக்கு தெரிஞ்ச மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டாரு, அப்படி அவர் பண்றாருன்னா இது பண்ணது வந்து ஒரு பெரிய தப்பு, அதனால அவரை என்னால மன்னிக்கவே முடியாது, ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு, என்னை வந்து கீழே தள்ளி அவரை வந்து மேல கொண்டு வரணும்னு பார்த்திருக்காரு, அது கரெக்ட் கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள அது கரெக்ட் கிடையாது அப்படின்ட்டு. அண்ட் மோர் ஓவர் அவருக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, விவியன் கரண் விவியன்ற நேம் வந்துட்டே இருக்கவும் என்னடா நம்ம நேம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன், இப்ப நம்ம கரணையே வின்னர் ஆக்கிடலாம், கரனோடைய கை கோத்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் முடிவுக்கு வந்துட்டாரு, அதனால என்ன வந்து கீழே தள்ளிட்டாரு, சோ இப்படிதான் நான் அதை பாக்குறேன்ற மாதிரி விவியன் சொல்றாரு. இங்க கரண் அண்ட் சும் வந்து ஒரு லவ் டாக்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு, உங்க அம்மா ரொம்ப கியூட், உங்க அம்மாக்கு என்ன பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கரண் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சும் சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது, என் அம்மா வந்து ரொம்ப டேஞ்சரஸான பர்சன், அவ்வளவு ஈஸியா நினைக்கிறாதீங்க எங்க அம்மாவை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரண் வந்து இல்ல அவங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன், என்னை வந்து வீட்டுக்கு வர சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைட் பாத்தீங்கன்னா அவினாஷும் ஈஷா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஈஷா சொல்லிட்டு இருக்காங்க அவினாஷ் கிட்ட, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நீ போய் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் அவினாஷ் சொல்றாரு, கொஞ்சமாவது நான் எனக்கு உண்மையா இருக்கணும்ல, எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே டைமுக்கு ஈஷாவை திட்டியும் விட்டுறாரு, நீ வந்து திடீர்னு மகானாக ட்ரை பண்ணாத, ரொம்ப நல்ல கிரேட் பர்சன் மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லவும் ஈஷாக்கு கோவம் வந்துருது, இங்க யாரு வந்து மகான் மாதிரி நடிக்க ட்ரை பண்றாங்க, என்ன பார்த்து நீ இப்படி சொல்லிட்டல, இதுக்கு மேல நான் பேசல, இதை பத்தி நான் படுக்கிறேன், நாளைக்கு காலையில பேசலாம் அப்படின்னு சொல்லி படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அழுறாங்க. அவினாஷ் வந்து சாரி கேட்டுட்டு இருக்காரு. பத்தி காமிச்சிட்டு நேரா சல்மான் கான் எபிசோட்க்கு வராங்க. சல்மான் கான் திரும்பவும் ஹவுஸ்மேட்ஸை போய் மீட் பண்ணிட்டு விவியனுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக காமியா பஞ்சாபி அப்படின்ற ஒரு எக்ஸ் கான்டெஸ்டன்ட்டை கூப்பிட்டு வராங்க. ஸோ காமியா வந்துட்டு சொல்றாங்க, விவியன் நீங்க வந்து இந்த பிக் பாஸ் ஷோல இருக்கிறீங்கன்னு உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு விவியன் வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும், நீங்க ஒண்ணுமே பண்ணல, அதான் பிரச்சனையே, நீங்க ஒண்ணுமே பண்ணல இந்த ஷோக்காக அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விவியன் முகம்லாம் வந்து மாறி போயிடுது, ரொம்ப லோவாயிடுறாரு. ஸோ அதோட எபிசோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி பேசுறதே வந்து விவியனை தூக்கி விடுறதுக்காக தான். ஸோ எல்லா விவியனோட ஃபேன்ஸும் வந்து ரொம்ப கோவப்பட்டு நிறைய ஓட்ஸ் வரும், எல்லாரும் விவியனை கார்னர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓட்ஸ் வந்து விவியனுக்கு வரும்ல. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது எப்பவுமே ஒர்க் ஆயிருக்கு. விவியன் எப்பெல்லாம் ரொம்ப லோவா போறாரு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரி விவியனை பிடிச்சி திட்டுவாங்க, அதுக்கப்புறம் தானா வந்து அவர் ஓட்டிங்ல மேல வந்துருவாரு. விவியனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தான் மேக்கர்ஸ் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து நேற்று எபிசோட்ல நடந்தது. இந்த வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.